இதில் கூட்டணி கணக்கு நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. பட் யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரே போகிறத அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் 2024 கூட்டணி இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற விவகாரத்தில். ஸோ அவரே நேரில் போயிட்டு திமுகவில் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் தான் போகிறாரு. இங்கே அந்த கட்சியினுடைய தலைவர் போகிறாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் போகும் பொழுது அதற்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்னன்னா, இப்போ அழைப்பு விடுத்த போதே முதல்ல அதிமுக பின்னர் திமுக அப்படின்ற அந்த வரிசைப்படுத்தலும் ஒரு செய்தியை சொல்லுதுன்னு பார்க்கணுமா? இல்லை, நிச்சயமாக. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நாளாக அவங்களே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும், அது எந்த கூட்டணியில் கிடைக்குதோ அங்கே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக நான் பார்க்குறேன். இது கடந்த 1.5 வருடமாக அவங்க தேமுதிகவில் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சு தான் அவங்களோட அரசியல் நகர்வுகளை எல்லாமே அவங்க நகர்த்துறாங்க. ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்கும்போது கூட ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுக்கறதுனால மட்டும் நாங்கள் கூட்டணியை முடிவு பண்ணிட மாட்டோம் அப்படின்ற அந்த தெளிவுபடுத்தலையும் பிரேமலதா ஒரு இடத்துல சொல்கிறாங்க. தெளிவுபடுத்ததெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக நீங்கள் இருக்கிறீங்களாங்கிற அந்த கேள்வி எழும்பொழுது ஆமாம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்னு அவங்க பதிலெலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அரசியல் இருக்கிறது. இதில் அவங்களுக்கு என்னன்னா அவங்க மெயினாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் அசம்பிளி சீட்ஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க.